காலையிலேயே அதிகாலமே ஆண்டவரை தேடுகிறதான ஒரு அனுபவம். ஒருவேளை சரி அப்புறமேட்டு பைபிள் படிச்சுக்கலாம், காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு யோசனை கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அப்புறமேட்டு ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களால் செய்ய முடியாது. இதே போல பல நாட்கள் ஓடும், இதே போல பல நாட்கள் ஓடும், பல வாரங்கள் ஓடும், பல மாதங்கள் ஓடும். அதனால தேவ பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், ஒரு 10 நிமிஷமாவது நாம் நேரத்தை ஒதுக்கி நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த 10 நிமிஷங்கிறது நமக்கு உரியதான வார்த்தை இல்லை, ஆனால் சொல்றேன், ஒருவேளை நீங்க தொடர்ந்து காலையில நீங்க ஆண்டவரை தேடுகிறதான ஒரு அனுபவம் இல்லாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வார்த்தையா நீங்க எடுத்துக்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும். அதுதான் பாக்கியம். அதுக்கு அடுத்த வரியில சொல்ற பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சூழ்நிலைகள் ஒண்ணுமே இல்லை, சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, வறண்டு போனதான நிலை, விடாய்த்து போனதான நிலை, தண்ணீர் இல்லாத நிலை. ஆனா இந்த நிலையிலையும் தாவீது சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிறதான ஒரு நிலை நம்ம நினைச்சு பாருங்களேன். தண்ணி இல்லை, ரொம்ப நான் வறண்டு போயிடுச்சு, விழுந்து போயிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயில போயிட்டு வந்துருக்கிறோம், கொஞ்சம் தண்ணி இருந்தா பரவாயில்ல, ரொம்ப நல்லது. ஆனா இதை பார்க்கிலும் தாவீது சொல்றாரு பாருங்க, இதை பார்க்கிலும் நான் என்னுடைய ஆத்மா உண்மையில் வாஞ்சையா இருக்குது, உங்க மேல ஆசையா இருக்குது, ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணணும், ஒரு அதிகார பைபிள் படிக்கணும், அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ள இருக்கிறத பார்க்கணும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, காலையிலேயே அதிகாலமே ஒரு வசனத்துல எப்படியா சொல்லுவாரு, நான் காலையில எழுந்திருச்சுட்டேன், என்னுடைய வீணையே